பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நான் தியானிக்க இருக்கிற வசனம், என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறார். யாரையெல்லாம் அழைக்கிறார்? யாரெல்லாம் தாங்க முடியாதபடி பாரங்களை சுமந்து சரீரத்திலும் இருதயத்திலும் வேதனையையும் அமைதியின்மையையும் ஒரு ஓய்வின்மையையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் பாரபட்சம் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, வேறுபாடு பிரிவினை பார்க்கிறவர் அல்ல. அது எல்லாம் மனிதன் ஏற்படுத்தியது. ஏசாயா 45:22 பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அதாவது சமாதானத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அழைக்கிறார். அவரை தேடி இங்கு அங்கும் எங்கும் நீங்கள் அலைய வேண்டாம். அவர் நம்மை தேடி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? தாயை போல தேவன், தகப்பனை போல தேவன். ஏசாயா 66:13 எப்படி சொல்கிறது? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். 46 ஏசாயா 46:4 இப்படி சொல்கிறது, நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஒரு தகப்பன் தானே பிள்ளையை சுமப்பான். அவர் தொழிலை சுமப்பது மாத்திரமல்ல, நம்முடைய பாரங்களை மாத்திரமல்ல, நம்முடைய வருத்தங்களையும் நம்முடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவர் சுமந்து நமக்கு எல்லாவற்றையும் இலகுவாக்கி சமாதானத்தையும் ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் ஓய்வையும் தருகிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? எங்கும் தேட வேண்டாம். இயேசுவே என்று கூப்பிட்டு நம்முடைய இருதயத்தில் அவருக்கு ஒரு இடத்தை கொடுத்தால் போதும். அவர் கேட்பதெல்லாம் இருதயத்தில் ஓர் இடம். நாம் விசுவாசிப்போம், நம்புவோம். நிச்சயமாகவே அவர் ஆறுதல் தரும் தேவன், அமைதி தரும் தேவன், சந்தோஷம் தரும் தேவன். விசுவாசிப்போமா? பெற்றுக்கொள்வோமா? ஆமேன். அல்லேலூயா. God bless you.